வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நம்மள்ட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அதான் பிளஸ்ஸா மாத்திரம். இதுதான் வாழ்க்கையை நான் சொல்றேன். வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் வரணும் அப்படின்னா எதெல்லாம் எக்ஸசிவா இருக்கோ அதெல்லாம் நம்ம குறைக்கணும். அதீத கோபம், காமம், குரோதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம குறைக்கணும். என்ன மாதிரி பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவான எமோஷன்ஸ், நெகட்டிவான ஃபீலிங்ஸ்லாம் குறையும். நன்றி உணர்வு தியானம். தியானம்னாலே அமேசிங்கான விஷயம். அதுல என்ன நன்றி உணர்வு தியானம்? நம்மளுடைய மூதாதையர்கள் நன்றி பாராட்டுதல் ஒரு வார்த்தையை வச்சிருந்தாங்க, அதை வழக்கமா வச்சிருந்தாங்க. நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடந்தது, அது நமக்கு தேவையானதா இருந்தாலும் கூட தேவையில்லாததா இருந்தாலும் கூட, நம்ம சொல்லுனாலும் கூட சொல்ல தேவையில்லானாலும் கூட நன்றி உணர்வுன்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு சர்வர் தண்ணி எடுத்து வந்து வைக்கிறாரு ஹோட்டல்ல, நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு தேங்க்யூ சார், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம். நன்றி, இன்னொரு வார்த்தை பாராட்டுதல். இந்த நன்றி பாராட்டுதல்ன்ற 2 வார்த்தைகள் இருந்தா உங்கள் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கான நன்றி உணர்வு தியானத்தை நம்ம பார்க்க போறோம். இதை அகமகிழ்ந்து நம்ம சொல்லணும். யாரை நினைச்சு இப்ப நான் சொல்றேனோ அவங்களுடைய இமேஜ மைண்ட்ல கொண்டு வரும். சரியா? சப்பனங்கால் போட்டு கால்களை அகல விரித்து உட்கார்ந்து நான் யார் பேரெல்லாம் சொல்றேனோ அவங்களை மனதிற்குள்ள கொண்டு வரணும். எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட நீங்க நன்றி உணர்வு தியானத்தை பண்றீங்களோ, கடமைக்கு பண்ணக்கூடாது. சரியா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆறா மாறதை நீங்க பார்ப்பீங்க. அதிகாலை நேரத்தில் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 4 to 4 நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மைண்ட் ஆரா, பாடி ஆரா மாறுது. அதனால தயவு செய்து இந்த நன்றி உணர்வு தியானத்தை தொடர்ந்து 90 நாள் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். புதன்கிழமை இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றி உணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர்களை நினைத்து நன்றி நன்றி நன்றி. 2வது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. 3வது நன்றி, உரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கான நன்றி உணர்வு தியானத்துல நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம்னா, அன்கண்டிஷனல் லவ் ஈக்குவல் டு இவங்க தான். இவங்களுக்கு நிகரான அன்பு உலகத்தில் பார்க்கவே முடியாது. சரியா? அந்த அந்த மனுஷியை மனதார நினைத்து அவங்க பேரை போட்டு 3 முறை நம்ம ஒரு கொடுத்த அன்னையை நினைச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பணக்கட்டைகள் அமேசிங்கான பணக்கட்டளைகள். இதை தொடர்ந்து நம்ம சொல்லணும். பணக்கட்டளை பத்தி உங்களுக்கு தெரியும். நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள் பணக்கட்டளைகள். இந்த பண சுய கட்டளைகள் 3. அதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். பணமந்திரங்கள் புத்தகத்தில இருந்து நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். நன்றி உணர்வு தியானத்தை நம்ம தங்க நேர டைரி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த டைரியில எழுதணும். அது மட்டும் இல்ல, நன்றி உணர்வை தவிர மீது 9 விஷயங்கள் இருக்கு. யார் ஒருத்தர் அந்த டைரியில இருக்க 9 விஷயத்தையும் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. இப்ப நம்ம மிக முக்கியமான பணமந்திரங்கள் புத்தகத்திலிருந்து 3 பண சுய கட்டளைகளை பார்ப்போம். சுய கட்டளைகள் 1. நான் விரும்பும் அனைத்து செல்வங்களையும் காலப்போக்கில் அடைவேன். நான் விரும்பும் அனைத்து செல்வங்களையும் காலப்போக்கில் அடைவேன். நான் விரும்பும் அனைத்து செல்வங்களையும் காலப்போக்கில் அடைவேன். நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ, என்னென்ன வெல்த் வேணும்னு நினைக்கிறேனோ, என்னென்ன ட்ரீம் இருக்கோ, என்னென்ன கோல் இருக்கோ அனைத்தையும் நான் அச்சீவ் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணுவேன். ரைட். இந்த இடத்துல இந்த சுய கட்டளைகள் 13 வருடங்களுக்கு முன்பு என் குருவால் எனக்கு போதிக்கப்பட்டது. காலப்போக்கில் அப்படின்றது எனக்கு அதுல கொஞ்சம் குரு சொன்னா கரெக்டா இருக்கும். பட் நெப்போலியன் 1937 சொல்லிட்டார். அவர் சொன்ன 13 கான்செப்ட் இருக்கு, மனம் தரும் பணம் புத்தகத்தில் இருக்கு. அதுல இருக்கிற 12 மற்றும் 13 கோட்பாடு காலத்திற்கு ஏற்றார் போல மாறி இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசியிருக்காரு. இப்ப அட்வான்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த ரகசியம் புத்தகங்களோ லா ஆஃப் அட்ராக்ஷனோ அதற்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். 1937 ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி. அவர் நாஸ்ட்ரடாமஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் பிசினஸ்லயும் சரி மேனேஜ்மெண்ட்லயும் சரி நெப்போலியன் ஹில் என்னோட ஹீரோ. சரியா? அவர் சொன்னதுல சில விஷயங்கள் மாத்துறதன் மூலம் நாம என்ன பண்றோம், இப்ப இந்த காலப்போக்குன்றத மாத்தலாம் அப்படிங்கிற. நான் விரும்பும் அனைத்து செல்வங்களையும் அடைவேன். எப்ப அடைவீங்க அப்படின்னு ஒரு டேட் போட்டு எழுதலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். காலப்போக்கில்ன்றது காலம் போயிட்டே இருக்கு, போன போக்கிலே போயிடக்கூடாது இல்லையா? அதற்காக இந்த நாள்ல இந்த மாசத்துல நான் அடைவேன். அப்ப இது ஒரு கோல் செட்டிங்கை நம்ம ஏன் மாத்தக்கூடாது? சுய கட்டளைகளை கோல் செட்டிங்கை நிறைவேற்றுவதற்காக நம்ம பண்றோம். அப்ப காலப்போக்கில்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல
உங்களுக்கு என்ன வேணும், என்ன செல்வம் வேணும். ஒரு ஃபாரின் ட்ரிப் போறீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு மாசம் இவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்க, சேரிட்டி போகணும்னு நினைக்கிறீங்க, அதையெல்லாம் எந்த நாள்ல வேணும் அடைவேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க போடுறது நல்லது. இது உங்களுடைய பர்சனல் புக்கு. நீ எதை வேணா எழுதலாம், யாரும் உங்களை பார்க்க போறது இல்லை. ரைட்டா? ரெண்டாவது விஷயம், மிக முக்கியமான ரெண்டாவது சுய கட்டளை, நான் செல்வந்தராகும் பாதையில் இருக்கிறேன். நான் செல்வந்தராகும் பாதையில் இருக்கிறேன். நான் செல்வந்தராகும் பாதையில் இருக்கிறேன். நான் அந்த வேலை தான் இருக்கேன், கண்ணா நான் கொஞ்ச நாள்ல ரீச் ஆயிடுவேன். புரியுதா இல்லையா? கிளம்பிட்டேன், என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. சரியா? ரீச் ஆயிடுவேன். நான் கிளம்பிட்ட பின்னாடி திரும்பி வர போறது ரிவர்ஸ் ப்ராசஸே கிடையாது, ரிவர்ஸ் கிரே கிடையாது இந்த வண்டியில. அப்ப நான் போயிட்டே இருக்கேன், அன்ஸ்டாப்பபிள். நான் பணக்காரன் ஆவண்டா. எவன் என்னை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணானோ, நெகட்டிவ் சொன்னானோ, அவனுக்கு எல்லாம் பதில் இருக்கு. ஏதோ கிளம்பிட்டேன் அப்படின்றத நம்ம சுயக்கட்டளையை மாத்திருக்கோம். நான் செல்வந்தராகும் பாதையில் இருக்கிறேன். பாதையில தான் இருக்கேன், நவரவே மாட்டாங்கண்ணா. அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் அந்த பாதையை விட்டு போக மாட்டேன். நான் நினைச்சதை அச்சீவ் பண்ணுவேன். அடுத்த சுயக்கட்டளை, வாழ்க்கை எனக்கு தரும் அனைத்து செல்வங்களையும் நான் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை எனக்கு தரும் அனைத்து செல்வங்களையும் நான் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை எனக்கு தரும் அனைத்து செல்வங்களையும் நான் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? லைஃப் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கு. அதை அப்படியே மாத்தி யோசிங்களேன். வாழ்க்கையை கொடுப்பது எது? பிரபஞ்சம் வச்சுப்போம். அந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே தருது. தர்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தர்ற எல்லாத்தையும் தலைவணங்கி ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என் வாழ்க்கையில் பர்சனலா நான் ஒரு பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்தேன். அதுக்கப்புறம் கார்பரேட்ல வேலை செஞ்சேன். வேலையை விட்டு வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, வேலையை விட்டு போகாத, நடுத்தூர்ல நிப்ப அப்படின்னா. அடுத்தடுத்த பிசினஸ்கள் அதிக லாபம், பேங்க், அதாவது நான் வேலை செஞ்ச இடத்தை விட 3 மடங்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் பண்ணது சரின்னு தோணுச்சு. இதுல நிறைய பிளஸ் மைனஸ் இருந்தது தொழில் ஆரம்பிக்கும் போது. பட் சொன்னது வார்த்தைகள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். முதல் முறை நான் கார்பரேட்ல இருக்கும்போது கொஞ்சம் டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன். அப்பையும் கூட எந்த ஒரு வெளிநாட்டுக்கு நான் போனதே இல்லை. சரியா? முதல்ல தொழில் தொடங்கின பின்னாடி என் நண்பனுக்கு கால் பண்ணேன். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் அவன். தொடர்ந்து என்னோட 3 கம்பெனில பயணிச்சான். தொடர்ந்து நானும் அவனும் வேற கம்பெனில 3 கம்பெனில இருந்தோம். அவன் சொன்னான், இந்த பேப்பரை போட்ட மச்சான் நடுத்தரு நிப்பன்னு சொன்னான். அவனுக்கு நைட்டு 12 மணிக்கு நான் கால் பண்றேன். கால் பண்ணி, மச்சான் நீ சொன்ன சாபம் பழிச்சிருச்சுன்னு சொல்றேன். அவனே பயந்துட்டான். என்ன மச்சான் சொல்ற? என்னடா அப்படின்னு கேட்டான். அவன் சீரியஸா சொல்றான், ரொம்ப ஃபீல் பண்ணாத, பாலி ஐலாண்ட் கிளம்பிட்டு இருக்கேன். சரியா? நாளை காலையில பாலியோட தெருவில் போய் நிப்பேன். நீ என்ன சொன்ன? நடுத்தெரு நிப்பன்னு சொன்னல. நல்ல விஷயம் மச்சான், சாபம் விட்ட. நடுத்தெரு, வெளிநாட்டோட நடுத்தெருல முதல்ல நிக்க போறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஒரு சந்தோஷமாவும் அந்த ஷேரிங்கை நான் அவனுக்கு கொடுத்தேன். அப்பா என்னடா ஆரம்பமே சரியில்லடா நீ பேசுறது அப்படின்னா. இந்த லாஜிக் என்னன்னா, ஒரு கார்பரேட்ல ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய இலக்கு ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆகணும், ஒரு சேல்ஸ் ஹெட் ஆகணும், கண்ட்ரி ஹெட் ஆகணும், சிஓ ஆகணும், இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் இந்த வேலையை விட்டுட்டு நம்மளோட பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நாம தான் எல்லாமே, அதற்கான ஸ்ட்ரகிள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுக்கணும். எல்லா வெற்றிக்கும், எல்லா பரிசுக்கும், எல்லா கிஃப்ட்டுக்கும் நீ ஒரு விலை கொடுக்கணும். அந்த விலை நிறைய இருக்கு. செக்யூர்டான இன்கம் கிடையாது. 1 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம். கரண்ட் பில்லு, வாடகையில இருந்து சேலரியில இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. சனியார் லீவு, 1ஆம் தேதி சம்பளம், வேற லைஃப். ஒரு கெத்து இருக்கும் அந்த பிசினஸ் கார்டுக்கு. நான் ஒரு பிசினஸ் ஓனர் ஆன பின்னாடி போய் கார்டு கொடுத்தா ஒரு பையனை மதிக்கல. அப்பதான் தெரிஞ்சது விஜய் பிரயாக்ன்ற பேருக்குலாம் ஒரு மரியாதையும் கிடையாது. அவர் அங்க வேலை செய்த கம்பெனியோட கார்டுக்கு தான் வேல்யூ. விஜய் பிரயா கம்பெனிக்கு ஒரு டாட் இல்ல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி என் கம்பெனியை ஒரு வேல்யூ மாத்துறது. அப்ப இடம் மாறுதல் நிறைய விஷயங்களை பண்ணுது. அப்ப ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா? எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஒரு பிசினஸ் ஃபேமிலியில பிறந்து ஒரு கார்பரேட் வேலைக்கு போய் பிசினஸ் ஆரம்பிச்சு நடுத்தர நிக்கும் போதும் நான் மனதார ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா? இதன் மூலம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க காத்திருக்கு. சரி, இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறேன், 1 ரூபா காசு இல்ல, யாருமே இல்ல. அதாவது மனிதர்கள் பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, பணம் இல்லாத நிறைய உண்மை முகங்களை நான் பார்த்திருக்கேன். அந்த குரூரத்தை நான் பார்த்திருக்கேன். பணம் இல்லைன்னா அது எல்லாருக்கும் அது தப்பே கிடையாது. நான் யாரையும் குறை சொல்ல, தப்பு சொல்லல. எனக்கும் அப்படிதான். என்கிட்ட பணம் இல்ல, எனக்கே என்ன பிடிக்காது, படத்தவங்களுக்கு பிடிக்குமா? அப்ப நிராயுத பாணியா நடுத்தெருல நடு ரோட்ல நிக்கும் போது நான் யோசிச்சேன், எனக்கு ஏன் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்களா? எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன்? காரணம் இல்லாம பிரபஞ்சம் எதையும் யாருக்கும் கொடுக்காது. சரியா? அதை ஏத்துக்கதான் வேணும். சரியா? பணம் இருந்தபோது என்ஜாய் பண்ணேன், ஃபாரின் ட்ரிப் போகும்போது என்ஜாய் பண்ணேன். ஆனா இன்னைக்கு காசு இல்லாம ரோட்ல நிக்கும் போது அதை யார் என்ஜாய் பண்றது? இதன் மூலம் ஏதோ ஒரு விஷயத்த பிரபஞ்சம் சொல்லி தருது. இது எப்படி மார்க்கெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்ஷன் சொல்லுவாங்க, லாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அது கரெக்ட் பண்ணுது, உங்களை கரெக்ட் பண்ணுது. உங்களோட தோல்விகள், உங்கள்ட்ட இல்லாத பணம் உங்களுக்கு பணம் போதிக்குது. இல்லாத பணம், இல்லாத உறவுகள் தான் இருத்தலை புரிய வைக்குது. அவ்வளவுதான் லாஜிக். சரியா? இருக்கும்போது நான் மதிச்சியா, நீ மகன ஆடுற, நீ எவ்வளவு ஆட்ட ஆடின இன்னைக்கு பத்தியா?
இன்னைக்கு எனக்காக இயங்குற மனிதர்களும் உறவுகளும் பணமும் சொல்லி கொடுக்குற பாடம் இது. யூனிவர்ஸோட ஸ்ட்ராங் மெசேஜ். அப்ப யோசிக்கிறேன், இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாங்க போல, எனக்குலாம் ஹிமாலயஸ் எங்க இருக்குன்னே தெரியாது, மேப்ல நான் பார்த்தது தான். சரியா, ஒரு 1.5 நாள் என் வாழ்க்கை மாறிச்சு. உயிரோட இருந்தா அங்க போகணும்னு முடிவு பண்ணேன். சரியா, எங்கெங்கயோ தேடி எப்படி போகணும் கூட எனக்கு தெரியாது, சிஸ்டமே எனக்கு தெரியாது, எங்கெங்கயோ. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு முடிவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிரபஞ்சம் வழியை காட்டும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. சரியா, பிரபஞ்சம் ஆட்டோமேட்டட் ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. போய் சேர்ந்த இடம் வேற லெவல். இன்னைக்கும் அந்த நேரத்தை, அந்த நாளை நினைச்சு பாக்குறேன். நான் போன நேரம் வந்து கடும் குளிரான நேரம். எனக்கு வந்து மொழி தெரியாது, எனக்கு ஹிந்தியில சுத்தமா தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. அவங்க பேசுன லாங்குவேஜே வேற. ரெண்டாவது சாப்பாடு பிரச்சனை, மொழி பிரச்சனை. பிரச்சனையோட போன ஒருத்தனுக்கு அங்க நினைச்சதெல்லாம் நடந்ததெல்லாம் பிரச்சனை தான். எங்க நான் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்றது? கண்ணை மூணா கணக்காரன் தான் ஞாபகம் வரான். நான் எங்க போய் மெடிடேஷன்ல கத்துக்கிட்டு, பட் ஒரு செகண்ட் டேல நான் முடிவு பண்ணேன், குதிச்சிடலாம் வானத்துல. அந்த அப்படியே அங்கிருந்து குதிச்சிடலாம், மலையில ஈஸி இல்ல, நிறைய பிளான்லாம் பண்ண தேவையில்ல, ஒரு செகண்ட் முடிவு பண்ண குதிச்சிடலாம். பட் அந்த நேரம் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னோட ஸ்டோரியை நினைச்சு பார்த்தேன், ரொம்ப கேவலமான ஸ்டோரி. ஒரு பிசினஸ் ஃபேமிலியில பிறந்தான், ஒருத்தன் கார்பரேட்ல வேலை செஞ்சான், பிசினஸ் ஆரம்பிச்சான், தோத்து போனா, செத்து போயிட்டான். இந்த கதை எப்படி இருக்கு? மொக்க கதையா இருக்கு. ஒரு ஹீரோட என்ட்ரி வேற மாதிரி இருக்கணும்ல. இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப என் குரு எப்பயுமே சொல்றதான், நான் அப்ப யோசிச்சது என்னன்னா, யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ். எனக்கு அப்ப தெரியும், எனக்கு யாரை யூஸ் பண்றது. இங்க யாரோ ஒருத்தன் இருக்கான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அவனை போய் நான் அக்சஸ் பண்ண, அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லும், அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. அவர் யாரு? அதை தான் தேடி கண்டுபிடிக்கணும். என் பிரச்சனைக்கார சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்க தேவையில்ல, அதை சொல்யூஷன் சொல்ற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவர் தான் மென்டார் குரு. உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்ல, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர். அவர்கிட்ட போய் நின்ன தேடி தேடி பார்த்தேன், இதுல யார் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவோம். அவரை போய் பார்த்தேன் நான். அவரு விரும்பவே இல்லை. எனக்கு அந்த 6ஆம் மேட்சிங்லாம் தெரியும். அங்கே போய் பார்க்கும்போது அவர் நான் வந்ததோ, நான் பேசுனதோ, நான் கேட்ட கேள்வியோ அவர் வந்து பிடிக்கவே இல்லை. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒரு மெடிடேட்டிவா இருக்கும்போது நான் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் எனக்கு வேற வழி இல்லை, நான் உயிரோட இருக்கணும்னா அவரை போய் பார்க்கணும். ஒருவேளை அவர் என்ன பார்க்க முட்டுந்தாருன்னா அன்னைக்கே நான் குதிச்சிருப்பாங்க. சரியா, விஜய் பிரயாகன்ற ஒருத்தன் இல்லவே இல்லை. உங்களையும் காலைல 4 மணி எந்திரின்னு உயிர் எடுக்கிறது ஒருத்தன் கிடையாது இந்த பூமியில. சரியா, நீங்களாவது சந்தோஷமா இருந்திருப்பீங்க. பட் நான் போய் பேசணும்னா அவர் ஒன்று சொன்னாரு, ஒரு 3 days அட்டன் பண்ணு, தொடர்ந்து மெடிடேஷன் அட்டன் பண்ணு, நான் ஒரு புத்தகம் கொடுக்குறேன் படின்னு சொன்னாரு. அதற்கு மேலேயும் உனக்கு வந்து பிரச்சனை இருக்கு, நீ ஃபீல் பண்ணினா என்னை வந்து பாருன்னு சொன்னாரு. 14.5 நாட்கள் நான் அங்க இருந்தேன். ஆனா அவரை நான் சந்திக்கவே இல்லை. கடைசியா சந்திச்சது எதுக்காகனா, நம்ம நன்றி சொல்ல போனேன். வாழ்க்கையில நான் என்ன சொல்றது, உணர்வு பூர்வமா சொன்ன நன்றி அதுதான். ஏன்னா அவர் கொடுத்தது வந்து வார்த்தையில இல்ல, சொல்யூஷன் இல்ல, என் வாழ்க்கை, என் உயிரை கொடுத்த. அங்க போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஒரு முடிவு பண்ணேன், போறேன்டா, திரும்பி வரும்போது வேற மாதிரி வருவேன்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய தடவை நான் போயிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே சொல்றது, அதிகாலையில எல்லாத்தையும் ஏத்துக்குங்க, பட் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நடந்துருச்சு. இதுக்கு காரணம் முழுக்க நான் தான். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. என்னுடைய கேவலமான தோல்விக்கு நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. இப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்ப ரிவெஞ்ச் என்ன கொடுக்க போறீங்க? அதான் நான் கேட்கிறேன். உங்களோட ரிவெஞ்ச் என்ன? சரி, இந்த கதை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஹீரோ என்ட்ரி என்ன? அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகமும் அவர் சொல்லி, அந்த புத்தகம் பேர்லாம் எனக்கு தெரியாது. சரி, அங்க வந்து லைப்ரரி மாதிரி படிக்க கொடுத்த புத்தகம், எனக்கு பேர்லாம் மறந்துருச்சு. அவர் மாறு இருக்குது, திபேத்தியன் புத்தகம். அதுக்கப்புறம் நான் வந்து அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரும்போது என் மனசு ரொம்ப அமைதியா இருந்தது. மனதோட இறைச்சல் அமைதியான வெற்றி வரும். சரியா, முதல்ல நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவ்வளவு பதட்டமா இருந்தேன், பயத்தோட இருந்தேன். நான் உயிரோட இருக்க போறேன்னா எத்தனை நாள் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா திரும்பி வரும்போது வேற மாதிரி இருந்தேன். யாரோ ஒருத்தன் என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 100 கோடி போயிட்டு வாடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது போதுண்டா. அங்கிருந்து இறங்கி நான் வர்றதுக்கு என்கிட்ட 300 ரூபாய் இல்ல, வெறும் 300 ரூபாய் இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. அப்ப கூட இருக்கவங்கள்ட்ட வந்து பேசிட்டே இருக்கும்போது அதுல ரொம்ப இந்தியன்ஸ் ரொம்ப கம்மி. அதுல ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருந்தார். நம்ம இந்தியனோட போய் செட் ஆயிடும்ல. அப்ப செட் ஆகும்போது லாஸ்ட் நாள் தான் பேசணும், பேசவே கூடாதாங்க. லாஸ்ட் நாள் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், ஒரு பொய் சொன்னேன். என்கிட்ட கார்டுலாம் இருந்துச்சு, கார்டுல காசு தான் இல்லை, பட் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் டக்குன்னு வந்து எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. ஒரு 14 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு போன வாரம் வரைக்கும் சுத்தின ஒருத்தன் 300 ரூபாய் யாருன்னே தெரியாத ஒருத்தன் போய் கார்டு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போய். அப்ப நான் நினைச்சேன் அவர் வந்து டக்குன்னு ஒரு 500 எடுத்து கொடுத்தேன், மறக்கவே முடியாது. அவர் கொடுத்துட்டு அப்ப நான் சொன்னேன், தேங்க்யூ உங்களோட இது சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் போய் போட்டுறேன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீ எனக்கு தம்பி போ அப்படின்னு சொன்னார். அவர் வாங்கிக்கவும் இல்லை, அவர் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கவும் இல்லை. பட் நான் இறங்கி வரும்போது அந்த 500 ரூபாய் எண்ணி பார்த்தேன். போறதுக்கே 300 ரூபாவும், ஒருவேளை ஒரு டீயோ இல்ல வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டாரு. ரொம்ப உண்மையாலுமே ஒரு பக்கம் பணம் கிடைச்சிருந்து சந்தோஷமா இருந்தது. ஒருவேளை அவர் இல்ல அப்படின்ட்டாருன்னா இல்லன்னு சொல்லுவாரான்னு தெரியல, பட் என்ன நிலைமை எனக்கு தெரியல. பட் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அப்ப நான் யோசிச்சேன், அந்த 500 ரூபாய் வாங்கி எண்ணும் போது, 500 ரூபாய் எண்ணும் போது எவ்வளவு ஒரு கேவலமா வாழ்ந்துருக்கும்ல. முகம் தெரியாத ஒரு மனுஷன் போய் இது ஒரு கௌரவ பிச்சை தானே. அப்ப எடுத்தது கௌரவ பிச்சை தானே, பட் வேற வழி இல்லை தானே.
இதுதான் நம்ம கடைசியா ஒருத்தங்கள்ட்ட இனாமா வாங்குற காசு அப்படின்னு தோணுச்சு. வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுங்க. எவ்வளவு கஷ்டம்னா வரலாம், சரியா? இறங்கி வரும்போது அப்புறம் யோசிச்சு வந்தேன், சரி நம்மள நாமே தேர்த்திக்கணும், சரி வாங்கிட்டோம், ரைட், அதுக்கு என்ன பண்றது? அவருக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு செஞ்சிடலாம், 50,000 கூட செஞ்சிடலாம். முதல்ல நம்ம போயிட்டு இது வரைக்கும் பண்ண தப்ப எரேஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி, வந்து ஒரு புத்த குருட்ட உட்காந்து ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இனி நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்கள் இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாது, ரைட்டா? இப்ப அதிகாலை எஞ்சி உட்காந்துட்டீங்களா, இப்ப நீங்க சக்சஸ் ஆவீங்களா ஃபெயிலியர் ஆவீங்களா நான் சொல்லட்டுமா? இதை யாரு 4 to 4 20 கேக்குறீங்களோ ஜெயிச்சிருவீங்க. பாதி 50% ஜெயிச்சிருவீங்க. கடனை பத்திலாம் கவலைப்படாது. எந்த ஒரு ஃபெயிலியர், அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, எந்த டாட்டா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாது. நீங்க ஃபார்மேட் ஆகிறதுக்கான விஷயத்தை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா, தேட முடியுமா, அதெல்லாம் கிடையாது. பட் நமக்கான எங்க மைனஸ் ஆகிறோமோ அந்த இடத்துல அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு ஒரு குரு காத்திருக்கிறார். அந்த குருவை தேடுவதற்கு நம்ம அலைன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நான் வெளியில வந்தேன். என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தான் என்னோட பயணிச்சிட்டு இருக்க, அவங்களோட பயணிச்சிட்டு இருக்க நான் என்ன சொல்றது, அவங்களோட வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அதுதான். எப்ப ஹை பிரஷர்ல நீங்க கேம் ஆரம்பிக்கிறீங்களோ, எங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அங்க ஜெயிக்கிறதுக்கான லூப் கோலை இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. அதனால சொல்ற சுய கட்டளைகளோ எழுதுற கோல்டன் அவர் டைரியோ முக்கியமே கிடையாது. பட் எந்த அளவுக்கு உணர்ந்து எழுதுறீங்க அதுதான் முக்கியம். வார்த்தைகள் வாழ்க்கையா மாறும். அதனால மணிமந்திரா புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்த அஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன், சரியா? அதை தொடர்ந்து எழுதும் போது உணர்வுபூர்வமா எழுதுங்க, சரியா? ஒரு ஜீரோவால வாழ்க்கையை மாத்திக்க முடியும்னா உங்களால முடியாதா? பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.